என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெய்கிற சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் பேசுனதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அவர் வந்து ஜிஎஸ்டி ரேஷ்னலைசேஷன், ஜிஎஸ்டியை குறைக்க போகிறோம், ஒரு நல்ல செய்தி தீபாவளிக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். முதல் கேள்வி, ஏற்கனவே வந்து ஜிஎஸ்டி ரொம்ப அதிகமாக இருக்குங்க, ஜிஎஸ்டி கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொன்னால், ஜிஎஸ்டியை குறைக்கிறதுக்கெல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு அதிகாரம் கிடையாது. அது ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று தனியாக இருக்குது. அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் தான் முடிவு பண்ணுவாங்க. எதுவாக இருந்தாலும் அங்கே பேசுங்க அப்படின்வாங்க. ஸோ அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மட்டும் இல்லாமல் மத்திய நிதி அமைச்சர் அவங்களும் இருப்பாங்க. அது இல்லாமல் வந்து எல்லா மாநிலங்களுடைய நிதி அமைச்சர்களும் இருப்பாங்க. அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க, அரசாங்கத்துக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுவரைக்கும் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் எதையுமே பேசலை. ஆனால் பிரைம் மினிஸ்டர் டைரெக்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டார், இது வந்து ஜிஎஸ்டி குறைக்க போகிறோம் அப்படின்ட்டு. அப்போது நிறைய எதிர்கட்சிகள் கேட்குற கேள்வி என்னென்னா, இது உண்மையிலேயே அதிகாரம் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு தான் இருக்குதா இல்லை பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு இருக்கா அப்படின்ட்டு. பட்டு எந்த பவர் எங்கே இருந்தாலும் அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஜிஎஸ்டி குறையுது, சந்தோஷமான விஷயம், நல்ல விஷயம், அவ்வளோதான். அந்த அளவில் தான் நம்ம அதை எடுத்துக்க முடியும். அடுத்தது, அவர் பேசி முடித்ததுக்கப்புறம் பல செய்திகள் வந்திருக்கு. என்னென்ன வந்திருக்குன்னா, ஏற்கனவே வந்து ஜிஎஸ்டி வந்து 5, 12, 18, 28, 28 ++, 28 + 17% செஸ்ஸு ஃபார் சிகரெட்ஸு அந்த மாதிரி விஷயங்களுக்கு, 28 + 22 செஸ்ஸு அது வந்து ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் அப்படின்னு இருந்தது. இப்போது வர செய்திகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 28% வந்து எடுத்துருவாங்க, அது எல்லாமே 18% வந்துடும். அதே போல் 12% எடுத்துருவாங்க, அதில் இருக்கிறது பெரும்பாலானவை 5% வந்துடும். இது இல்லாமல் வந்து பாவப்பட்ட டேக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது பாவப்பட்ட பொருட்களுக்கு உண்டான டேக்ஸ், அது வந்து சின் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சின் கூட்ஸ், அதாவது நீங்கள் சிகரெட் பிடிக்கக்கூடாது. சிகரெட் பிடிக்கிறது உடம்புக்கு நல்லது கிடையாது, நீங்கள் சிகரெட் பிடிக்கக்கூடாது. ஸோ சிகரெட் பிடிக்கிறது ஒரு பாவச்செயல். அந்த சிகரெட்டுங்கிறது ஒரு பாவப்பட்ட பொருள். அதனால் அதுக்கு வந்து டேக்ஸ் வந்து 28% ஜிஎஸ்டி கிடையாது, 28% + 17% செஸ்ஸு. ஸோ 45% டேக்ஸு. அதே போல் கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ், இந்த கோக்கு, பெப்சிலாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் ஏதோ ஒரு கேன் கோக்கில் வந்து கிட்டத்தட்ட 7 ஸ்பூன் சர்க்கரை இருக்குது அப்படின்றாங்க. அது சர்க்கரை அதிகமாக சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ் உடம்புக்கு நல்லது கிடையாது, அதுவும் வந்து ஒரு பாவப்பட்ட பொருள் தான். அதனால் அதுக்கும் வந்து 45%, 28 + 17 செஸ்ஸு அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம நாட்டில் நீங்கள் காரில் போகிறதே ஒரு பெரிய பாவம். ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. நார்மல் கார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாழ்வாக இருக்கும், இந்த ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்லாம் கொஞ்சம் உயரம் அதிகமாக இருக்கும். நம்ம நாட்டில் எல்லோரும் விரும்பி வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் தான் வாங்குவாங்க. ஏன் வாங்குவாங்கன்னா, ரோடு ஒழுங்காக இருக்காது. ரோடு எல்லா இடத்துலையும் ஒழுங்காக இருந்தால் எல்லோரும் காரே வாங்குவாங்க. அந்த ரோடு மேடும் பள்ளமாக இருந்ததுன்னா அதில் பள்ளத்தில் இடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கிளியரிங் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. காருக்கெல்லாம் கிளியரிங் ஹைட்டு குறவாக இருக்கும், ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிளுக்கு கிளியரிங் ஹைட் அதிகமாக இருக்கும். அதனால் நிறைய பேர் வந்து விரும்பி ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் வாங்க ஆரம்பித்தாக்கா, அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அது வந்து ஒரு பாவப்பட்ட பொருள் அப்படின்னு கணக்கு பண்ணி, அதுக்கு தான் இந்தியாவிலே ஹையஸ்ட் ஜிஎஸ்டி 28% + 22%, மொத்தம் 50% ஜிஎஸ்டி. இது நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பேசியிருக்கிறோம். ஒரு டொயோட்டா ஃபார்ச்சுனர், அந்த ஒரு காரை விற்றாக்கா, அந்த காரை விற்கிற கம்பெனிக்கு 45,000 தான் லாபம் வருதான். ஆனால் கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி மட்டுமே 18 லட்சம் போதும். அதுக்கப்புறம் ஒரு டொயோட்டா டீலர் ஒருத்தங்கிட்ட சொன்னார், சார் அது எது சோஷியல் மீடியாவில் வந்ததை பார்த்து சொல்கிறீங்க சார், நீங்கள் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது இன்னுமே ஜாஸ்தி அப்படின்னு சொன்னார். ஸோ இது வந்து ஒரு பக்கம். இப்போது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த சின் டேக்ஸ், இந்த பாவப்பட்ட பொருட்களுக்கு உண்டான டேக்ஸு அதிகபட்சம் 40% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். நாம் என்ன ஐடியா கொடுக்குறோம், என்ன நம்முடைய கருத்து என்ன அப்படின்றத முதல்ல சொல்லிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து இதில்
3 விஷயங்கள் நமக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. 1, ஜிஎஸ்டி குறைச்சது சந்தோஷமான விஷயம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக ஒரு கர்நாடகாவில் ஒரு காய்கறி விற்கிறவனுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்றும் இல்லாதவனுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி நோட்டீஸு, அது வந்து ஒரு டிஸ்டர்பிங்கான விஷயம். இது எதனாலன்னு சொன்னால், அந்த ஜிஎஸ்டி த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் சர்வீசஸில் இருந்தீங்கன்னா 20 லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு டர்ன் ஓவர் இருந்தால் நீங்கள் ஜிஎஸ்டிக்கு வந்துடணும். பொருட்கள் வாங்கி விற்கிற ஆளாக இருந்தால் 40 லட்ச ரூபாய்க்கு மேலே டர்ன் ஓவர் இருந்தால் நீங்கள் ஜிஎஸ்டிக்குள்ளார வந்துடணும். ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், ஏதோ ஒரு பொருள் வாங்கி விற்கிறோம், 40 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒருத்தர் பொருள் வாங்கிட்டோம் விற்கிறோன்னு சொன்னால் நம்ம ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துடும். இன்கம் டேக்ஸ்லேயே ஒரு ரூல் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒரு பொருளை வாங்கி விற்கிறீங்கன்னா உங்களுடைய டர்ன் ஓவர் எவ்வளவோ அதில் 6% உங்களுடைய ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் கணக்கு பண்ணிங்கன்னு அதுக்கு உண்டான டேக்ஸை நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் எதுவும் மெயின்டைன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் 40 லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்கி விற்கிறாருன்னா அதில் 6% அவருக்கு ப்ராஃபிட்டுன்னா அவருடைய ப்ராஃபிட்டை 2,40,000 ஒரு வருஷத்துக்கு, அதாவது மாதத்துக்கு 20,000 ரூபா. மாதத்துக்கு 20,000 ரூபா சம்பாதிக்கிறவங்ககிட்ட போய் நீ ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணு, ஜிஎஸ்டி பே பண்ணு. உடனே நிறைய பேர் இந்த அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் நான் சொல்லுவான், ஜிஎஸ்டி நான் உன் பேக்கெட்டில் இருந்தால் கட்டுறேன், நீ வாங்கி தானே கட்டுற அப்படின்வானுங்க. அதில் ஒரு தமாஷ் பாருங்கள், ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் உங்ககிட்ட வந்து ஒரு சர்வீஸ் வாங்குகிறேன், என்கிட்ட நீங்கள் 18% ஜிஎஸ்டி வாங்கி கட்டுங்க. நாளைக்கு நீங்கள் என்கிட்ட ஏதோ ஒரு சர்வீஸ் வரீங்க, உங்கள்கிட்ட நான் 18% வாங்கி டேக்ஸ் கட்டணும். இது எப்படி இருக்குதுன்னா, நாங்கள் பாருங்கள் ரொம்ப நல்லவங்க, உங்களையே நீங்கள் அடிச்சிக்கிங்கன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், நீங்கள் அவனை அடிங்க, அவன் ஒன்று அடிப்பான், 2 பேரும் அடிச்சின்னு சாவுங்க அப்படின்னு சொல்கிற கதையாக தான் இருக்குது இது. ஸோ இந்த பாயிண்ட் என்னென்னா வந்து, இந்த ஜிஎஸ்டி த்ரெஷ்ஹோல்டு ரொம்ப 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 குறைவு. ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபா வச்சுக்கின்னு சென்னையில் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒரு வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாது. அப்படிப்பட்டவங்களெல்லாம் நீங்கள் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ ஜிஎஸ்டி 28லேருந்து 18 குறைச்சது, இல்லை 12லேருந்து 5 குறைக்கிறது, இதெல்லாம் ஓகே, சந்தோஷமான விஷயந்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஜிஎஸ்டி த்ரெஷ்ஹோல்டுன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு குறைஞ்சபட்சம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரினா 1 கோடி ரூபாய், ப்ராடக்ட்னாக்கா கூட்ஸ்னாக்கா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஜிஎஸ்டி த்ரெஷ்ஹோல்டை ஏற்றணும். அது பண்ணாத வரைக்கும் நம்ம காய்கறி விற்கிறவன், பிச்சை எடுக்கிறவன், இவனுங்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்து தான் இருக்கும். இது வந்து 1. அடுத்தது 2வது, ஒரு நார்மலாக ஒருத்தன் பிஸ்னஸ் பண்ணுறான்னு வச்சுங்களேன், அவனுக்கு என்ன ஆசை இருக்கும்? நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு என்ன ஆசைன்னு சொல்லிடுறேன் பாருங்கள். எனக்கு வந்து ஒரு நல்ல ஆஃபீஸ் இருக்கணும். நீங்கள் பார்க்குறீங்க, என் ஆஃபீஸ் எப்பவுமே நல்லா தான் இருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கிறேன் இந்த ஆஃபீஸ் இன்டீரியருக்கு மட்டுமே. ஏன்னா நம்ம இங்கே தானே இருக்கிறோம், நாள் பூரா அது பங்குச்சந்தையில் இருக்கிறோம், நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகம். அதில் நம்ம வந்து கொஞ்சம் ஆஃபீஸ் இன்டீரியர்லாம் நல்லா இருந்ததுன்னா ஒரு பார்க்கறதுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஒன்று பண்ணும். அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு காரு, நல்ல காரு, ஒரு பென்ஸு, BMW, முடிஞ்சால் ரோல்ஸ் ராய்ஸு, இந்த மாதிரிலாம் கார் வாங்கணுன்னு ஆசை இருக்கும். அதுக்கப்புறம் 3வது என்ன, நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும். இப்போ எனக்கு வயசு 61 ஆகிடுச்சு, போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுலலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இருந்தாலும் ஓரளவு கொஞ்சம் யங் பிஸ்னஸ் மேனாக இருந்தாக்கா ஏதோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்ணும். ஸோ இது என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டியோட கான்செப்டை சொல்லிடுறேன் உங்களுக்கு. நான் வந்து ஒரு ட்ரைனிங் கிளாஸ் எடுக்கிறேன், பொதுமக்கள்கிட்டேருந்து ஜிஎஸ்டி நான் வாங்குகிறேன். நான் கடையில் போய் ஒரு பொருள் வாங்குகிறேன், என்னோடய ஆஃபீஸுக்கு ஏசி வாங்குகிறேன், டேபிள் சேர் வாங்குகிறேன், அதுக்கு நான் ஜிஎஸ்டி கொடுக்குறேன். ஸோ ஜிஎஸ்டி நான் வாங்குகிறேன், ஜிஎஸ்டி நான் கொடுக்குறேன். இப்போது நான் ஒரு 100 ரூபாய் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுங்க, ஒரு 30 ரூபா நான் ஜிஎஸ்டி கொடுத்துருக்குறேன்னு வச்சுங்களேன். அப்போது நான் வாங்கினது 100, கொடுத்தது 30, அது மீதி 70. அந்த 70 மட்டும்தான் நான் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸை கட்டணும், ஜிஎஸ்டி. ஸோ நான் வாங்கின 100 ரூபாய் ஜிஎஸ்டி நான் கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டியதில்லை. அந்த 30 ரூபா நான் ஜிஎஸ்டி கொடுத்துருக்குறேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து இன்புட் கிரெடிட்டுன்னு பேர். ஸோ 100 ரூபா நான் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணியிருக்கிறேன், 30 ரூபா நான் இன்புட் கிரெடிட் எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து 70 ரூபா டேக்ஸ் பே பண்ணிடுறேன், ஜிஎஸ்டி அப்படின்னு பேர். ஸோ ஆனால் நம்ம நாட்டில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் உங்கள் ஆஃபீஸ் இன்டீரியர் பண்ணிங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி இன்புட் கிரெடிட் எடுக்க முடியாது. கார் வாங்கினீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி இன்புட் கிரெடிட் எடுக்க முடியாது. நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி இன்புட் கிரெடிட் எடுக்க முடியாது.
நீங்கள் அவசரம் ஆபத்து எல்லா இடத்துக்கும் நம்ம சொந்த கார் எடுத்துன்னு போக முடியுமா? சமயத்தில் நம்ம வந்து ஓலா, ஊபர், டாக்ஸி புக் பண்ணி போவோம். அங்கேயே நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுவோம். அதுக்கும் நம்ம இன்புட் கிரெடிட் எடுக்க முடியாது. ஸோ வாடகை வண்டிக்கு இன்புட் கிரெடிட் டேக்ஸ் கிடையாது. இது மாதிரி வந்து காருக்கு கிடையாது. ஆஃபீஸ் இன்டீரியர் கிடையாது. ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு இன்புட் கிரெடிட். ஏன்னா இங்கே தான் நம்ம எல்லோரும் செலவு பண்ணணும். வேறு என்ன செலவு பண்ண போகிறோம்? ஆஃபீஸ் இல்லை, கார் இல்லை, ஹோட்டல் இல்லை, நம்ம வேறு என்ன செலவு பண்ண போகிறோம்? ஸோ இந்த மாதிரி வந்து மற்ற நாடுகளில் பார்த்திங்கன்னா இன்புட் கிரெடிட்டுன்னு கொடுத்தா எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. இதுக்கு இல்லை, அதுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் இன்புட் டேக்ஸ் கிடையாது. எதுக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணலையோ அதுக்கெல்லாம் இன்புட் கிரெடிட் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. வாங்குகிற மொத்தத்தையும் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடலாம். ஸோ இது வந்து ரெண்டாவது. ஸோ த்ரெஷ்ஹோல்டை கொஞ்சம் அதிகமாக்கணும். இன்புட் கிரெடிட்டை எல்லாத்துக்குமே அலோவ் பண்ணணும். மூணாவது, போன தடவையே பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் வந்து 7 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம், 7 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் இல்லைன்னு இருந்தது. அது என்ன பண்ணாங்க, 12 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் வரவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான், இல்லைன்னு சொல்லலை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அப்போ நிறைய பேர் நான் சொன்னாங்க, சார் இந்த 7 லட்ச ரூபாயிலேருந்து 12 லட்ச ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்களே, அவங்களுக்கு மட்டும்தானே இது பெனிஃபிட் ஆகும். இதை பண்ணதுக்கு பதில் ஒரு பெட்ரோல் விலையில் ஒரு 5 ரூபாய் குறைச்சிருந்தால், டீசல் விலையில் ஒரு 10 ரூபாய் குறைச்சிருந்தால், அது வந்து எல்லா தரப்பு மனிதர்களுக்கும் அது வந்து பெரிய பெனிஃபிட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து அதை மத்திய அரசாங்கம் கேட்டிருப்பாங்கன்னு நினச்சேன். கேட்ட மாதிரி தெரியல. ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலில் முடிவு பண்ண வேண்டியதை பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஆனால் பெட்ரோல் விலையை குறைக்கிறதுக்கு உண்டான அதிகாரம் மொத்தமே வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா முன்னே வந்து க்ரூட் ஆயில் விலை குறைய என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸைஸ் டியூட்டி அல்லது இம்போர்ட் டியூட்டி ஏற்றினே போயிட்டாங்க. அந்த இம்போர்ட் டியூட்டியில் கொஞ்சம் குறைச்சிருக்கலாமே. அதில் ஒரு பெரிய தமாஷ் என்னென்னா, ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் க்ரூட் ஆயில் வாங்குறீங்க, ஏன் வாங்கி மார்க்கெட் ரேட்டில் விற்கிறீங்க, அது இந்த பெனிஃபிட்லாம் யாருக்கு போகுது? அதனால தான் உங்கள் மேலே வந்து 25% எக்ஸ்ட்ரா வரி விதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ என்னன்னா வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்குறீங்க, அப்போ கூட வந்து இங்கே பெட்ரோல் விலையை குறைக்கலை, டீசல் விலையை குறைக்கலை, ஆனால் ஜிஎஸ்டி குறையுது. அதுவும் வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய அப்ரூவல் இல்லாமே இந்த செய்தி வெளியே வருது. ஸோ நம்முடைய இவங்க எதனால் இந்த ஜிஎஸ்டியில் குறைச்சாங்கன்றதுலாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்முடைய சஜஷன்ஸ் என்னென்னா, ஒன்று ஜிஎஸ்டி த்ரெஷ்ஹோல்டை கொஞ்சம் அதிகமாக்குங்க. ரெண்டாவது ஜிஎஸ்டி இன்புட் கிரெடிட்டு எல்லா பொருளுக்கும் கொடுங்க. மூணாவது பெட்ரோல் டீசல் விலையை கொஞ்சம் குறைங்க. அப்போ தான் வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் ஜிஎஸ்டி பற்றி இன்னும் விவரமாக பேசுவோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.